நம்மளோட இந்த மெட்ரிக்ஸ் லைஃப்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணு முன்னுக்கு ஒரு யுத்தம் நடக்குதுன்னா, எவ்வளவு விஷயங்கள் அதுக்கு பின்னுக்கு மறைக்கிறாங்க. எதுக்காக இப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளா இதுக்கு நமக்கு ஒரு கண்கட்டி வித்தையாவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 20th செஞ்சுரிக்கு முன்னுக்கு 1700, 800, 400, 500 அந்த எல்லா காலப்பகுதிகளையும் மனுஷனுங்க எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னைக்குமே கூட உட்காந்து யோசிக்கிட்டு இருப்போம். எப்படி அந்த நேரத்திலேயே அவங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் யோசிச்சாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இன்னைக்கு கூட அதுல நிறைய விஷயங்கள் தானே உலக அதிசயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? மனுஷங்க யோசிக்கிறத நிப்பாட்டிட்டாங்களா? மனுஷங்க யோசிக்கிற திறனை குறைச்சிட்டாங்க, கட்டுப்படுத்துறாங்க. எல்லா மனுஷனுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஆக்சஸ் இல்ல. நமக்கு அந்த ஆக்சஸ் பறிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. இந்த மெட்ரிக்ஸ் உலகத்துல நம்ம இருக்கனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னுக்கு இந்த யுத்தம் நடக்குது. எந்த யுத்தம்? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா. ஆக்சுவலா இஸ்ரேல் ஈரான் யுத்தம். இஸ்ரேல் தான் ட்ரிகர் பண்ணாங்க. பட் இஸ்ரேல் எடுத்த எடுப்புக்கெல்லாம் அமெரிக்கா வருவாங்க தானே. அதனால அமெரிக்கா ஈரானை தாக்குறாங்க. பட் எதுக்காக இதை தாக்குறாங்க? ஈரான் அணுகுண்டு ஆயுதம் வச்சிருக்காங்க, அதனால உலகத்துக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லியா? இல்லையே. அப்படி பார்த்தா அதை விட பெரிய அணு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க தானே. நார்த் கொரியா வச்சிருக்காங்க, ரஷ்யா வச்சிருக்காங்க. ஏன் டைரக்டா அவங்களோட சண்டைக்கு போக மாட்டேங்கிறாங்க? எதுக்கு ஈரானோட வராங்க? இதுக்கு பின்னுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம இந்த மெட்ரிக்ஸ் உலகத்துல இருக்கனால நமக்கு ஒரு கண்கட்டி வித்தையை காட்டி நம்ம முன்னுக்கு இல்ல. அங்க இருக்க மக்களை மத பேர் வச்சுக்கிட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் அடிமையா இருக்காங்க. அங்க இருக்க மக்களுக்கு நாங்க சுதந்திரத்தை கொடுக்கணும், அங்க இருக்க மக்களுக்கு நாங்க விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வெளியில காட்டிட்டு ஒரு நாட்டோட யுத்தத்துக்கு போறாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பிப்ரவரி மாசம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு முன்னுக்கு பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் போயிட்டு இருந்துச்சு. அதுல எவ்வளவு பாலஸ்தீன் மக்களை கொன்னாங்க. கிட்டத்தட்ட 50 to 60 லட்சம் மக்களை கொன்னு குவிச்சாங்க. சாப்பாடு எடுக்க வந்த மக்கள் எல்லாம் அடிச்சு துன்புறுத்தினாங்க, அப்பட்டமா கொன்னாங்க. லைக் கண்ணு முன்னுக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் கொன்னாங்க, ஷூட் பண்ணி கொன்னாங்க. நம்மளோட மொத்த லைஃப்லயே சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய் என்னன்னா ஆண்டவன் கெட்டவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், ஆனா கடைசியில தான் கைவிடுவான். நல்லவனை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அந்த டைம்ல அவ்வளவு காசா மக்களை கொண்டு குவிச்சாங்க. ஆமாவா இல்லையா? அந்த டைம்ல உலகத்துல எல்லா பக்கத்துல இருந்தும் புரட்சிகளும் போரும் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கமும் மக்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐநா சபையில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. அதனால எதுவுமே நடக்கல. இதுல இருக்க போர் குற்றவாளிகள் யாருக்குமே எந்த தண்டனையுமே கிடைக்கல. அது அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகத்துல இருக்க ரொம்ப முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ், பணக்காரங்க, ரொம்ப முக்கிய பொறுப்புல இருக்கவங்க, அவங்க அவ்வளவு பேர் சம்பந்தப்பட்ட நிறைய சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு. ஆமாவா இல்லையா? அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சோம்? இந்த இஸ்ரேல் காசா வார விட்டுட்டு டைரக்டா போயிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். உடனே எல்லா பக்கமும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பரவலா பேச ஆரம்பிச்சு. இதனால நிறைய பேர் ரிசைன் பண்ண வச்சாங்க. யூகேல முக்கிய பொறுப்புல இருக்கவங்க நிறைய பேர் ரிசைன் பண்ணாங்க. அண்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல இருக்க சிஇஓ இதுல ரிசைன் பண்ணாரு. இன்னொரு பக்கம் பில் கேட்ஸ் மன்னிப்பு கேட்டாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்க தலைவர் எனக்கு எதுக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய தொழிலதிபர், நம்பர் 1 பணக்காரர், எனக்கு எதுக்கும் எதுவும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகள் இதுக்கு எல்லாமே மௌனம் சாதிக்கிறாங்க. பட் இதுல இருக்க விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிச்சு எல்லாமே வெளியில வர பார்த்துக்கிட்டு இருக்கு. வெறும் 1% ஃபைல்ஸ் தான் இதுல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மிச்ச ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி எல்லா இடத்தையும் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் தொடர்ந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து நமக்கு இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் தேவை. அதுக்கு நமக்கு என்ன தேவை? இன்னொரு யுத்தம் தேவை. அதுதான் இப்ப ஈரான் மேல தொடுக்கிறாங்க. ஏற்கனவே ஈரான் ஒரு 20-25 வருஷமா அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஐநா சபையில எல்லா இடங்களையும் அவங்க எங்க வேணாலும் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் திரும்ப திரும்ப அவங்க மேல போயிட்டு போர் தொடுக்கிறாங்க. இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் எங்கேயுமே இஸ்ரேல் கையெழுத்து போட்டதா சான்றிதழ் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொரு கண்ட்ரியை மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லி இதை பண்ண வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படிங்கிறத நீங்க தான் தேடணும். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னுக்கு வெனிசுவேலாவை ஏன் பிடிச்சாங்க, அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு ஈராக்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கண்ணு முன்னுக்கு காட்டின விஷயங்கள் ஒண்ணு. அங்க இருக்க தலைவர்களை ஏன் தூக்குல போட்டாங்க, ஏன் கொன்னாங்க, நமக்கு அதுக்கு சொல்லப்பட்ட கதைகளும் காரணங்களும் வேற. ஆனா நடந்த விஷயங்கள், அதுக்கு பின்னுக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள், ஹிட்லர் காலம் தொட்டு நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு எல்லாமே இப்ப நம்ம திரும்ப ஒரு காப்பிட்டு ரீவிசிட் பண்ணி இது எப்படி நடந்துச்சு, இது எதனால நடந்துச்சு நம்ம பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். சோ இதுல நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா நம்ம இந்த மெட்ரிக்ஸ் லைஃப்ல நம்ம கண்ணு முன்னுக்கு நடக்கிறத வச்சு மட்டும் தான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், யோசிக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம எல்லாருக்குமே ஒரு கையாட்டி பொம்மையா இருக்கும். அவங்க கை காட்டுற இடத்துல நம்ம சிரிக்கணும், சொல்லும்போது முறைக்கணும், பேசினா பேசணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம மனித மூளைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பா அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட யோசிக்கிற திறன், சிந்திக்கிற திறன்,
நம்ம என்ன பேசணும் அதை கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அளவுக்கு கவர்மெண்ட் த்ரூவே இதெல்லாம் கொண்டு வருவாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்துடும், நமக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க, இல்லை நமக்கு ஏதாச்சும் எடுத்துக்க சொல்லுவாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பேசுறோம் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ற அளவுக்கு, அவங்க டிசைன் பண்ற அளவுக்கு, நம்ம என்ன யோசிக்கணும் பேசணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வரும். அதையும் நமக்கு வந்து சட்ட ரீதியா லீகல் முறையில் கொடுப்பாங்க. நம்மளும் யோசிக்கிட்டு இருப்போம், இது ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி போல, மக்களை பாதுகாக்கிறதுக்காக, இல்லைன்னா நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக, இல்லை நம்மளோட வந்து டெவலப்மெண்ட்டுக்காக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சில பேர் வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்க விஷயங்களை, அவங்க உருவாக்கி வச்சிருக்க விஷயங்களை யாரும் எந்த காரணமும் கொண்டும் மாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போயிட்டு பண்ணுவாங்க. அந்த மெட்ரிக்ஸ் உலகத்தில் நம்மளும் வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிடுறோம். நான் சொல்றது அவருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.